குட் ஈவினிங். 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 16 என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. வெயிட் லாஸ் பவுட்ரு வந்து எடுத்துக்கலாமா, அப்படி எடுத்துக்கலான்னா என்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு குக் பண்ண டைமே இல்லை, ஆனால் வந்து ஈஸியாக ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பவுட்ரு வந்து அதில் என்ன பொருட்கள் சேர்த்துருக்காங்கங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் பர்டிகுலராக ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் வந்து நடக்காது. உங்களுடைய பிளேட் வந்துட்டு எப்போவுமே வந்து 50% வந்துட்டு காய்கறி அப்படி இல்லைனா பழங்கள் இருக்கணும். 25% வந்துட்டு புரத உணவுகள் வந்து இருக்கணும். மீன், முட்டை, பயிர் வகைகள் அந்த மாதிரி. பேலன்ஸ் இருக்க 25% தான் மாவு சத்து பொருட்கள் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் அப்படி இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பச்சைப்பயிர் தோசை தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து 2 முட்டை ஆட் பண்ணி முட்டை தோசை மாதிரி எடுத்துக்கிட்டேன். கூட சாம்பாரும் ஒரு ஆரஞ்சும் வச்சு சாப்பிட்ருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு அவரைக்காய் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, அது கூட வந்துட்டு சாதம் வந்து எடுத்துக்கிட்டேன். நார்மல் ஒயிட் ரைஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்துட்டு 2 இட்லி, சட்னி வச்சு சாப்பிட்டு அந்த டேவை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.